ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கணவர் வந்து உங்ககிட்ட பாசமாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு மேலே ஒரு மோகத்தில் மயக்கத்தில், அதாவது அந்த பொண்ணு தான் வேணும், நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கவலையே விடுங்க. இந்த 2 பரிகாரம் 2ல் 1 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து கை கொடுக்கும். கவலையே படாதீங்க. அதாவது முதலாவது என்னது அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு பரிகாரம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரூமில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு தென்மேற்கு திசையில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இதில் மறைச்சி வச்சுருங்க. அந்த உப்பை அந்த பவுலில் போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பவுலில் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சு, என் கணவர் என் மேல் பாசத்தோடு இருக்கணும், எந்த பொண்ணு மேலேயும் மயக்கத்தில் இருக்கக்கூடாது, நான் சொல்லி கேட்கணும், அவங்க திரும்பி வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த உப்பை அந்த பவுலில் போட்டு உங்கள் பெட்ரூமில் கொண்டு வச்சுருங்க. இந்த கல்லுப்புக்கு வந்து நம்ம எண்ணங்களை நிறைவேற்ற தன்மையும் இருக்குது, தீயதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் இதை உங்கள்கிட்ட பெட்ரூமில் கொண்டு வச்சிங்கன்னா அவங்களுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தி இந்த கல் உப்புக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பரிகாரம் பண்ண போகிறோம்னு சொன்னால், இது வந்து பரிகாரம் இல்லை, அதாவது பொதுவாக நீங்கள் வந்து வீட்டில் செய்ய வேண்டியது. பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் வந்து பெட்டை வந்து ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டு வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து அவ்வளோ ஈஸியில் அதை வந்து நகட்ட மாட்டோம். அது அப்போ அந்த மாதிரி அந்த பெட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சாவது அது இடத்துலேருந்து கொஞ்சமாக நீங்கள் நகட்டி வைங்க. அது எந்த பக்கம்னாலும் சரி, நீங்கள் தெற்கு பக்கம் 4 டைரெக்ஷனில் எதுன்னு 1 இன்ச்சு லைட்டாக நகட்டி வைங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக்கு பழைய இடத்துல கொஞ்சம் நகட்டி வைங்க. இப்படி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அந்த பெட்டில் அவர் படுக்கும்போது அது வந்து அவர் மனசை மாற்றக்கூடிய தன்மை அந்த இதுக்கு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு பொருள் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஒரு இடத்துல அசையாமல் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து தீய சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாயிடும். அது வந்து தீய சக்தியை தான் அட்ராக்ட் பண்ணும். அப்போது அதில் படுக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பை வந்து என்னது நிம்மதி இல்லாமல் போகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் 1 இன்ச் வந்து அந்த கட்டில் அப்படி நீங்கள் எங்கேயாவது நகட்டி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2மே செஞ்சாலும் சரி தான், 2ல் 1 செஞ்சாலும் சரி தான், உங்கள் கணவர் வந்து மனசு மாதிரி உங்கள்கிட்டையும் உங்கள் பிள்ளைங்கக்கிட்டையும் நிச்சயமாக வந்திருந்து சந்தோஷமாக இருப்பார். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய பரிகாரங்கள் ஒன்று மாற்றுறதுக்கு இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.